வெல்கம் பேக் டு ஜிஎஸ்டி இன் தமிழ். நம்ம போன வாட்டி ஜிஎஸ்டியோட பேசிக் பார்ட் 1 பார்த்தோம். இந்த பார்ட் 2 இதுல ஜிஎஸ்டியோட பேசிக் தான் பார்க்க போறோம். முன்னாடி வீடியோல பார்த்துருக்கோம். இதுல ஜிஎஸ்டியில நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. எனக்கு என்ன தெரியுமோ அதுதான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். இப்போ நான் சொல்ற பேசிக்கை விட இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதுவும் நான் முன்கூட்டியே சொல்லிக்கிறேன். இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்து நிறைய பேருக்கு பட் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா 2017 தான் இது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா அது ஓகே தான், 2017 தான் இதை வந்து கண்ட்ரி முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனா பட் இதோட பிளான் வந்து 2000 போட்டுட்டாங்க கவர்மெண்ட். அதாவது வாஜ்பாய் கவர்மெண்ட் தான் 2000 பட் அவரோட ஆட்சி இருக்கும் போது அவர் தான் இதை வந்து கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்தாங்க, காங்கிரஸ் 2 வாட்டி வந்தாங்க, அதுக்கப்புறம் பிஜேபி, அதுக்கப்புறம் லாஸ்டா 2017 தான் இது நாடு முழுக்க கரெக்டா இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணாங்க. பட் இந்த ஜிஎஸ்டி வந்து நம்ம கரெக்டா நம்ம கண்ட்ரில மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இதுக்கு முன்னாடியே கரெக்டா நிறைய கண்ட்ரில இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணிருக்கிறாங்க. பட் அதுல நம்மளும் இந்த ஜிஎஸ்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வந்து நம்ம பண்றோம். இது முதல் இம்ப்ளிமெண்ட் பண்ற கண்ட்ரி வந்து பிரான்ஸ்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்ப நிறைய கண்ட்ரி ஜிஎஸ்டி வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்றாங்க. பட் கரெக்டா மற்ற கண்ட்ரில வந்து ஒன்லி ஒன் டேக்ஸ் மெத்தட் வந்து அவங்க வந்து கடைபிடிக்கிறாங்க. அப்படின்னா இப்போ வந்து நம்ம கண்ட்ரில வந்து நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா அந்த டேக்ஸை வந்து 2ஆ பிரிப்பாங்க. ஒன்னு சிஜிஎஸ்டி, ஒன்னு எஸ்டிஎஸ்டி. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒன்று, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒன்று. ஆனா இதுவே நீங்க பிரான்ஸ் அந்த மாதிரி சில கண்ட்ரில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டாக்ஸ் தான் இருக்கும். அதாவது நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குனீங்கன்னா அது ஒரே ஒரு டாக்ஸ் தான் வரும். இப்ப சிஜிஎஸ்டி மட்டும், அதுல மட்டும் நீங்க வந்து கரெக்டா 12% வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இப்ப சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி எல்லாம் கரெக்டா நம்ம கண்ட்ரிக்கு ஏத்த மாரி அந்த டாக்ஸ் கோடு வந்து பயன்படுத்தணும். இதே நீங்க அதர் கண்ட்ரில பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரிக்கு அந்த கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரி அவங்களோட ஜிஎஸ்டி அமௌண்ட், அந்த ஜிஎஸ்டி மெத்தட் வந்து இருக்கும். ஆனா கனடால பாத்தீங்கன்னா நம்மளோட ஜிஎஸ்டி மெத்தடும் கனடால இருக்கிற ஜிஎஸ்டி மெத்தடும் சேமா இருக்கும். ஏன்னா அங்க கூட டபுள் டாக்ஸ் சிஸ்டம் தான். இப்ப இந்தியாவில கூட டபுள் டாக்ஸ் சிஸ்டம். ஒன்னு சிஜிஎஸ்டி, இன்னொன்னு வந்து எஸ்டிஎஸ்டி. அப்படி இல்லைன்னா ஐஜிஎஸ்டி வரும். சிஜிஎஸ்டி இல்லைன்னா ஐஜிஎஸ்டி அது மாதிரி வரும். இதுவே யூனியன் பிரதேசம்னா யூடிசிஜிஎஸ்டின்னு வரும். பட் கனடாலையும் தமிழ்நாட்டிலையும் டபுள் டாக்ஸ் சிஸ்டம் வந்து இருக்கு. இப்போ வந்து நம்ம கண்ட்ரில வந்து நான் முன்கூட்டியே சொன்ன மாரி 4 டாக்ஸ் மெத்தட் வந்து இங்க வந்து பயன்படுத்துறாங்க. ஒண்ணு வந்து சிஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டி வந்து நம்ம கட்ட வேண்டிய டாக்ஸ்ல 50% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், 50% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கோசம் இந்த மெத்தட் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. அதுல வந்து சிஜிஎஸ்டி இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் எஸ்டிஎஸ்டி இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட். அப்புறம் வந்து எஸ்டிஎஸ்டி பார்த்தோம், அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ என்னென்ன ஸ்டேட்ல இருந்து நம்ம ஃபைல் பண்றோமோ, இப்போ வந்து தமிழ்நாடுன்றது ஒரு ஸ்டேட், மும்பைன்றது ஒரு ஸ்டேட், அது மாதிரி என்னென்ன ஸ்டேட்ல இருந்து ஃபைல் பண்றோமோ அவங்களுக்கு 50%. இதுல வந்து ஐஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்கு. ஐஜிஎஸ்டி வந்து இன்டர் ஸ்டேட் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. அப்படின்னா இப்ப வந்து கரெக்டா நீங்க வந்து சென்னையில இருந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து டெல்லிக்கோ மும்பைக்கோ நீங்க சேல்ஸ் பண்ணீங்கன்னா இந்த ஐஜிஎஸ்டி வரும். சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி வந்து இன்டர் ஸ்டேட், அதாவது இன்ட்ரா ஸ்டேட் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. ஒரே ஸ்டேட்டுக்குள்ள இந்த டிரான்சாக்ஷன் நடந்தா சிஜிஎஸ்டி எஸ்டி வரும். ஒரு ஸ்டேட்டை விட்டு அதர் ஸ்டேட் வந்தா ஐஜிஎஸ்டி அது வரும். அது இல்லாம யூடிசிஜிஎஸ்டி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னா இப்ப யூனியன் பிரதேசம் இருக்குல்ல, இந்த அந்த ஒரு 5-6 யூனியன் பிரதேசம் இருக்கு. அதுக்கெல்லாம் யூடிசிஜிஎஸ்டி ஆக்ட் வரும். அதுக்கான யூஸ் பண்ண. ஆனா யூனியன் பிரதேசத்திலேயே பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் டெல்லி, இது ரெண்டும் யூனியன் பிரதேசம் தான். ஆனா அதுக்கு வந்து யூடிசிஜிஎஸ்டி அப்ளை ஆகாது. சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அது மட்டும் தான் அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்ட்ரா ஸ்டேட் மூவ்மெண்ட்
இதை பத்தி நம்ம பேசிக்கா பார்க்கலாம். இப்ப வந்து இன்ட்ராஸ்டேட் மூவ்மெண்ட் வந்து நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி ஒரே ஸ்டேட்ல வந்து அவங்களோட டிரான்சாக்ஷன் கரெக்டா நடந்ததுன்னா அது வந்து இன்ட்ராஸ்டேட் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வரும். இப்போ வந்து உங்களோட சேல்ஸும் பர்ச்சேஸும் வெறும் தமிழ்நாட்டுக்குள்ளதான் நடக்குது. இப்ப சென்னை டு கோயம்புத்தூர் ஒரு சேல்ஸ், இல்லைன்னா சென்னை டு உதாரணத்துக்கு சென்னை டு, பட் இது வந்து வேற வேற இடத்துல இருந்தாலும் ஒரே ஸ்டேட்டுக்குள்ள வந்து இது வந்து கரெக்டா நடக்குது. அதனால இது வந்து இன்ட்ரா ஸ்டேட் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. இது வந்து சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி கோடு போட்டு நம்ம வந்து டாக்ஸ் வந்து ஃபைன் பண்ற மாதிரி வருது. ரெண்டாவது வந்து இன்ட்ரா ஸ்டேட் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. இன்ட்ரா ஸ்டேட் மூவ்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து நம்ம அனதர் ஸ்டேட்டுக்கு வந்து டிரான்சாக்ஷன் இருக்குது. ஒன்னு சேல்ஸோ இல்லைன்னா ஒரு வந்து பர்ச்சேஸோ ஏதாவது ஒண்ணு இந்த ஸ்டேட்ல இருந்து மற்ற ஸ்டேட்டுகளை வந்து ஐஜிஎஸ்டி சொல்லுவாங்க. இப்ப வந்து கரெக்டா சென்னையில இருந்து கோயம்புத்தூர், இல்ல சாரி சென்னையில இருந்து பெங்களூர், இது வந்து ஒரு மாநிலத்துல இருந்து ஒரு மாநிலத்துல நடந்ததுனால இதை நீங்க ஐஜிஎஸ்டி கோட் போட்டு தான் நீங்க வந்து டாக்ஸ் வந்து ஃபைல் பண்ணணும். இதுதான் ஐஜிஎஸ்டி சொல்லுவாங்க. இதுவே நீங்க இங்க இருந்து ஒரு யூனியன் பிரதேசமா ஒரு அந்தமான் நிக்கோபார், சத்தீஸ்கர் அந்த மாதிரி பர்டிகுலர் யூனியன் பிரதேசத்துக்கு நீங்க வந்து உங்களோட டிரான்சாக்ஷன் பிசினஸ் டிரான்சாக்ஷன் இருக்கும்போது அதுக்கு வந்து யூடிசிஜிஎஸ்டி வந்து அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி பில்ல வந்து முக்கியமான பட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் மஸ்டா இருக்கணும். அது வந்து ரொம்ப மஸ்ட். பட் உதாரணத்துக்கு அந்த பில்லுல வந்து டேட் வந்து கரெக்டான டேட் இருக்கும். அதாவது டிரான்சாக்ஷன் எப்ப வந்து கரெக்டா நடந்ததோ, ஃபுல் அமௌண்ட் எப்ப வந்ததோ, அதுல ஏதாவது ஒரு பில் டேட் இருக்கணும். அந்த பில் டேட் பேஸ் பண்ணி தான் நம்ம ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ணணும். அதனால பில் டேட் இருக்கணும். அதாவது அதுக்கப்புறம் அந்த கம்பெனி நேம் மஸ்டா இருக்கணும். அந்த கம்பெனி நேம் வந்து ஃபுல் நேம் இருக்கணும். அந்த கம்பெனி நேம் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட ஜிஎஸ்டி மஸ்டா இருக்கணும். அந்த கம்பெனியோட ஜிஎஸ்டி இருக்கணும். அதுக்கப்புறம் யாரு செல்லரோ அவரோட ஜிஎஸ்டி இருக்கணும். அதுக்கப்புறம் யார் பர்ச்சேஸோ அவங்களோட அட்ரஸ், அவங்களோட கம்பெனி நேம், அதுக்கப்புறம் அவங்களோட ஜிஎஸ்டியும் அந்த பில்ல வந்து கண்டிப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் பட் HSN கோட் இருக்கணும். ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு HSN கோட் இருக்கும். அந்த HSN கோட்ல அவங்க எத்தனை குவான்டிட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க, சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் அது இருக்கணும். இதெல்லாம் மஸ்ட். அதுக்கப்புறம் அந்த HSN கோடுக்கு எத்தனை ஜிஎஸ்டி பர்சன்டேஜ், அதாவது ஜிஎஸ்டி ரேட் என்ன, அதுவும் பட் அந்த இன்ஃபர்மேஷனும் அதுல இருக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து சப்ளையரோட சிக்னேச்சர் அதுல கண்டிப்பா இருக்கணும். இப்ப வந்து அந்த சப்ளையரோட சிக்னேச்சர் அது கண்டிப்பா இருக்கணும். அது வந்து மஸ்ட்னு சொல்றாங்க கரெக்டா ஜிஎஸ்டி லால. இப்ப நான் சொல்றதெல்லாம் ஜிஎஸ்டி லால இது மஸ்ட். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி பில்ல பொறுத்த வரைக்கும் அதுல மென்ஷன் பண்ணிக்கணும் டாக்ஸ் இன்வாய்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கணும். இதுவும் மஸ்ட். டாக்ஸ் இன்வாய்ஸ் அவங்க ஜிஎஸ்டி பில்லுல வந்து கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து குறிப்பிட்ட மலை பிரதேசத்துல அந்த குறிப்பிட்ட ஸ்டேட் நேம் எனக்கு சரியா தெரியல, அந்த குறிப்பிட்ட ஸ்டேட்ல வந்து அவங்களோட பிசினஸ் டிரான்சாக்ஷன் வந்து 10 lakhs மேல போனாவே, அதாவது 10 லட்சத்துக்கு மேல போனாவே அவங்க வந்து கரெக்டா ஜிஎஸ்டி வந்து பட் எடுத்து ஆகணும். அந்த குறிப்பிட்ட ஸ்டேட் இருந்து நான் அடுத்த வீடியோல வேணா அது ஃபுல்லா விளக்கமா சொல்ல ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டில வந்து 2 சிஸ்டம் இருக்கு. ஒன்னு வந்து ஃபார்வர்ட் ரிட்டர்ன் இருக்கு, இன்னொன்னு வந்து கரெக்டா ரிவர்ஸ் சார்ஜ் ரிட்டர்ன் இருக்கு. இப்ப கரெக்டா ஃபார்வர்ட் ரிட்டர்ன் வந்து இப்ப நம்ம வந்து என்ன ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணணுமோ அந்த சேல்ஸ் ஒண்ணு கரெக்டா நடந்தாதான் அதுக்குதான் நம்ம வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுவோம். இதுவே ரிவர்ஸ் சார்ஜ்ன்றது இதுக்கு வந்து ஆப்போசிட்டா நடக்கும். அதாவது நீங்க வந்து ப்ராடக்ட்டை வந்து வாங்குவீங்க, அதுக்கு வந்து நீங்க வந்து டாக்ஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது சில குறிப்பிட்ட பட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இந்த மாதிரி டொபாக்கோ புகையிலை ப்ராடக்ட் எல்லாம் நீங்க வந்து பர்சன்ல இருந்து அதை வாங்கினீங்கன்னா அவர் வந்து டாக்ஸ் கட்ட மாட்டாரு. ஆனா நீங்க அவர்கிட்ட இருந்து வாங்கி நீங்க வந்து ஸ்டேட் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு வந்து டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் ரிவர்ஸ் சார்ஜ். ஓகே, இப்போ நம்ம பார்ட் 2 ஜிஎஸ்டி பேசிக் பார்த்தோம். பட் இதுக்கப்புறம் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது சொல்ற மாதிரி இருந்தா அதை நான் பார்ட் 3 போடுறேன். அதுக்கப்புறம் பார்ட் 3 போடுறேன். Thanks for watching this video. Thank you.